நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, நான் வந்து எனக்கு கம்மியான இது வந்தால் போகிறோம், வருமானம் வந்தால் போகிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்டை சூஸ் பண்ணுறாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த ஒரு முதலீடாக வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஒரு பெண் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போ அந்த பெண் குழந்தைக்கு வந்து 18 வயது ஆகும் பொழுது, 22 வயது ஆகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து உங்களுக்கு 50%, 60% இல்லைன்னா வந்து இந்த வட்டி விகிதங்கள் அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டு இருக்கும். இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஒவ்வொரு காலாண்டிற்கு ஒரு முறையோ இல்லை அரையாண்டிற்கு ஒரு முறையோ ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் தாண்டி பங்குச்சந்தை சார்ந்த முதலீட்டுலையும் வந்து முதலீடு பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் முதலீடு பண்ணுறது ஒரு சிறந்த முதலீடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது ஒரு சிறந்த முதலீடு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வட்டி விகிதம், உங்களோட ரியல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து வருமான, அதாவது பணவீக்கத்துக்கு அதிகமாக வராது அப்படிங்கிறதுனால இதில் ஒரு சதவீத முதலீடு செய்துவிட்டு வணக்கம், நான் ஸ்ரீதரன் பேசுகிறேன். முதலீடு அப்படின்னு வரும்பொழுது தங்கம் சார்ந்த முதலீடு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு முதலீடாக கருதப்படுது. அதுக்கப்புறம் இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் அப்படின்னாக்க ஒரு 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 நிரந்தர வருமானம் வர மாதிரி வைப்பு நிதி, அது எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் முதலீடு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் 4 விதமான முதலீடு இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் அப்படின்னு வரும்பொழுது எல்லாருக்குமே வந்து நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, நான் வந்து எனக்கு கம்மியான இது வந்தால் போகிறோம், வருமானம் வந்தால் போகிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்டை சூஸ் பண்ணுறாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த ஒரு முதலீடாக வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸில் முதலீடு பண்ணுறது ஒரு சிறந்த முதலீடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது ஒரு சிறந்த முதலீடு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பிபிஎஃப் ஸ்கீம் இருக்குது, சுகன்யா சம்ரிதி திட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்த போமிஸ் அப்படின்னு சொல்லுவோம், போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் இருக்குது, அதுக்கப்புறம் மூத்த குடிமக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இந்த மாதிரி இந்த 4 ஸ்கீமுமே வந்து ஒரு பொதுவாக வந்து பொதுமக்களிடையே வந்து ஒரு பெரிய நல்ல வரவேற்பை வந்து பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு நம்பகத்தன்மை, ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுனால ஒரு நம்பகத்தன்மை ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் முதலீடு செய்கிறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு இதையும் வந்து பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போமிஸில் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஆக்சுவலி நீங்கள் அந்த முதலீடு வந்து ஒரு 5 வருடத்திற்கு வந்து உங்களோட முதலீடை வந்து அதில் கண்டினியூஸாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதாவது இது வந்து ரொக்கமாக முதலீடு பண்ணுறதுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் உதவிகரமாக இருக்கும். இதில் வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து 4.5 லட்சம் ரூபாய், இதுவே ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தாக்க 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதில் முதலீடு பண்ணலாம். இதில் எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.2% வரைக்கும் வருமானம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 7.2% வந்து வருமானம், ஆண்டு ஒன்றிற்கு 7.2% வருமானம் வரும். இதை வந்து நம்ம மந்த்லியாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்களா அதில் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 5 வருடத்திற்கு வந்து அந்த பணத்தை வந்து நீங்கள் எடுக்க முடியாது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த செல்வ மகள் திட்டம், அதாவது சுகன்யா சம்ரிதி சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுகன்யா சம்ரிதி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண் குழந்தைகளுக்காக வந்து உருவாக்கப்பட்ட திட்டம். அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 8.2%, அதாவது நீங்கள் செலுத்துகிற பணத்துக்கு வந்து 8.2% வரைக்கும் வட்டி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க.
அதுல ஆண்டு ஒன்றிற்கு கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து முதலீடு பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு சிறந்த முதலீடா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல இருந்து வர வருமானம் எல்லாமே வந்து டாக்ஸ் ஃப்ரீயா வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு பெண் குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் அப்படிங்கிறதுனால, நீங்க அந்த பெண் குழந்தைக்கு வந்து 18 வயது ஆகும் பொழுது, 22 வயது ஆகும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து உங்களுக்கு 50% 60% இல்லன்னா வந்து அதுக்கப்புறம் முதல்ல 40% அதுக்கப்புறம் 20, 20 அப்படின்ற வருடா வருடம் வர மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்து வரும். இதை தவிர பார்த்தீங்கன்னா, அந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து வருடம் ஒன்றிற்கு 1,50,000 ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்ணலாம். இதுல வந்து வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7.2%. இந்த வட்டி விகிதங்கள் அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டு இருக்கும். இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஒவ்வொரு காலாண்டிற்கு ஒரு முறையோ, இல்ல அரையாண்டிற்கு ஒரு முறையோ ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடக்கும் பொழுது, அந்த வட்டி விகிதங்கள் அப்படிங்கிறது வந்து மாறும். அந்த வட்டி விகிதம் வந்து இந்த சிறுசேமிப்பு திட்டங்களுக்கும் வந்து அதுவும் வந்து பொருந்தும். இப்ப சதவீதத்துக்கு அந்த 7.2% 1,50,000 ரூபாய் வரைக்கும் ஆண்டு ஒன்றிற்கு நீங்க வந்து சேமிக்க முடியும். இது 15 வருடம் வந்து இந்த பணம் வந்து முதலீடு பண்ணலாம். 15 வருடம் கழிச்சு தான் நீங்க வந்து இந்த முதலீடு எடுக்க முடியும். இதுல வந்து 7.2% இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து வர வட்டி எல்லாமே வந்து டாக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால அது ஒரு சிறந்த முதலீடா வந்து கருதலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அது வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பேன் நம்பர் அப்படின்னு வந்ததுனாக்க, இப்போ இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு வந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல வந்து முதலீடு பண்ணலாம். முன்னாடி இது 15 லட்சமா இருந்தது. கடந்த பட்ஜெட்ல இருந்து அந்த 15 லட்சம் அப்படிங்கிறத 30 லட்சமா மாத்திட்டாங்க. ஸோ 30 லட்சம் வரைக்கும் வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல முதலீடு பண்ணலாம். இதுல முதலீடு பண்ணும்பொழுது 5 வருடம் உங்களோட பணம் வந்து லாக்இன் ஆயிருக்கும். இதுல வந்து இப்போ இப்போ வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.2%. இந்த 8.2% வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த குவார்டர்லி இன்கமா வந்துரும். அதாவது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் உங்களோட வங்கி கணக்குக்கு வந்து அதோட வட்டி வந்து வந்துரும். அதே மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வர இன்கம் அப்படிங்கிறது நீங்க என்ன இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி என்ன வருமான வரி வரம்புக்குள்ள இருக்கீங்களோ, அதுல வந்து நீங்க வந்து வட்டிக்கு வந்து டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நெறைய திட்டங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு. இது எல்லாமே வந்து சிறந்த திட்டம் தான். ஆனால், இது மட்டுமே வந்து ஒரு முதலீடா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நீங்க வந்து எப்பொழுதுமே வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் தாண்டி பங்குச்சந்தை சார்ந்த முதலீட்டிலயும் வந்து முதலீடு பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த எனி ஃபிக்ஸ்ட் இன்கம் அதாவது உங்களுக்கு வைப்பு நிதியா இருக்கட்டும், இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், இது எல்லாமே ஃபிக்ஸ்ட் இன்கம்னு சொல்லுவோம். இதுல இருந்து வர வருமானம் அப்படிங்கிறது வந்து 7% இருந்து 8% வரைக்கும் தான் இருக்கும். அந்த 7% 8% அப்படிங்கிறது வந்து பணவீக்கமே இன்னைக்கு வந்து 7% இருக்கு. ஆனால் இதுல இருந்து வர வட்டி அப்படிங்கிறது 7% 8% தான் இருக்கு. ஸோ இது வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா? ஈவன் நீங்க வந்து ஒரு டாக்ஸ் லேப்ல இருக்கீங்க. அந்த ஒரு 20% டாக்ஸ் ஸ்லாப்ல இருந்தீங்கனாலே, உங்களோட வட்டி விகிதம், உங்களோட ரியல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து வருமான அதாவது பணவீக்கத்துக்கு அதிகமா வராது அப்படிங்கிறதுனால, இதுல ஒரு சதவீத முதலீடு செய்துவிட்டு, மீதமுள்ள தொகையை நீங்க பங்குச்சந்தை சார்ந்த முதலீட்டில் செய்ய வேண்டும். ஒரு அசெட் அலோகேஷன் அப்படின்னு வரும்பொழுது, ஒரு பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு இருக்கிறது. ஃபிக்ஸ்ட் இன்கம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கோல்டு. இது 3 தான் வந்து ஒரு சாதாரணமா முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி முதலீடு பண்ணும்பொழுது, இந்த சொத்த வந்து பிரித்து நீங்க முதலீடு செய்ய போறீங்க. ஒரு ரூ. 100 முதலீடு செய்ய போறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 10 வருட காலம் இருக்கிறது அப்படின்னும் பொழுது, ஒரு 60லேருந்து 70% வரைக்கும் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடாகவும், 20லேருந்து 30% வந்து கடன் சார்ந்த முதலீடாகவும், ஒரு 10% வந்து தங்கம் சார்ந்த முதலீடாகவும் இருப்பது மிகவும் நல்லது.